செய்யுங்கள். வெறும் சுவர்கள் மட்டும் இருக்கும் இடத்தில் பிரபஞ்சம் உங்களுக்காக கதவுகளை திறந்துவிடும். உங்களுக்கு பேரானந்தத்தை எது கொடுக்குதோ அதை பின்பற்றும் போது நீங்க மகிழ்ச்சி துள்ளி குதிக்கும் வீதியில மட்டும் உலா வருவீங்க. பிரபஞ்சத்தோட அபரிமிதம் உங்களுக்காக திறந்து விடப்படும். நீங்க அன்பு செலுத்துறவங்களோட உங்க வாழ்க்கையை பகிர்ந்துக்க துடிப்பீங்க. உங்க பரவசம், பேருவகை, பேரானந்தம் எல்லாமே ஒரு காட்டு தீயா பரவும். இதத்தான் நான் எப்பவுமே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு பரவசம் கொடுக்கறத, எனக்கு பேரு உவகை கொடுக்கறத, அப்புறம் எனக்கு ஊக்களிக்கிற விஷயத்த நான் செய்யறேன். இதை நான் நாள் முழுக்க செஞ்சுக்கிட்டு வரேன். வாழ்க்கையை எங்களோட சேர்ந்து கொண்டாடுங்க. ஏன்னா வாழ்க்கை ரொம்ப மகத்தானது. அது ஒரு அற்புதமான பயணம். நீங்க ஒரு வித்தியாசமான யதார்த்தத்துல வித்தியாசமான வாழ்க்கை வாழ்வீங்க. மக்கள் எல்லாம் உங்களை பார்த்து நீங்க அப்படி என்ன வித்தியாசமா செய்றீங்கன்னு கேட்பாங்க. நிச்சயமா ஒரு வித்தியாசம் இருக்கு. நீங்க ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கிறது தான் அது. உங்களால இதை செய்ய முடியாது, நீங்க இப்படி ஆக முடியாது, நீங்க இதை பெற முடியாதுன்னு ஒரு சமயம் மக்கள் சொன்னதையெல்லாம் இப்ப உங்களால செய்ய முடியும். இப்ப நாம ஒரு புது சகாப்தத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இதுல நாம தாண்ட வேண்டிய கடைசி கடல் நோக்கி நம்ம பயணப்படுறோம். ஸ்டார் ட்ரெக்ல வர்ற மாதிரி அது விண்வெளியா இருக்காது. ஆனா அது மனிதர்களோட மனசா இருக்க போகுது. எல்லை இல்லாத ஆற்றலோட, எல்லை இல்லாத சாத்திய கூறுகளோட வருங்காலம் என் கண்ணு முன்னால தெரியுது. நாம நம்ம மனசோட ஆற்றல்ல வெறும் 5% தான் பயன்படுத்துறோங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க.